நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஸ்டடி பிளான். அதாவது நமக்கு டைமிங் வந்து சரியாக இருக்காது இல்லையா ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அப்போ அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேருந்து போகும்போது லாஸ்ட் மெயினான சாப்டர்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, லாஸ்ட் மினிட்ல அவங்களால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாமல் போகும்போது ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளான். ஸோ இந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து என்ன சொல்கிறது, ஸ்மார்ட்டாக பண்ணோன்னா நமக்கு வந்து 40 மார்க் வாங்குறது ஈஸி. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போட்டோம்னா 65, 75 அந்த மாதிரி மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் செக்ஷன் ஏ படித்து முடிச்சிருங்க. ஓகே, செக்ஷன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்டும் தியரியும் கன்ஃபார்மு. செக்ஷன் பி எடுத்திங்கன்னா ஒன் வேர்டும் சம்மும் கன்ஃபார்மு. அதனால் செக்ஷன் ஏ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துருங்க. செக்ஷன் பியில் தியரி பார்க்குறீங்களோ இல்லையோ சம்மு மெயின், அவ்வளோதான். ஓகே, அதனால் செக்ஷன் ஏ கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும், செக்ஷன் பி கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அது முடிச்சதுமே டேரெக்டாக செக்ஷன் எஃப் வந்துருங்க. செக்ஷன் எஃப்பில் சம் இருக்குது, செக்ஷன் ஜியில் தியரி இருக்குது, செக்ஷன் ஹச்சில் சம் இருக்குது. ஸோ இதில் ஒன் வேர்டும் இருக்குது, சம்ஸ் எல்லா காம்போ அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஒன் வேர்டு தியரி, ஒன் வேர்டு சம், அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எல்லா ஆர்டர்ஸ்லையுமே. சரிங்களா, ஏ பி எஃப் ஜி ஹச் இதை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளால் வந்து 2 to 3 கொஷின்ஸ் வரைக்கும், ஐ மீன் 2 to இப்போ 7 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த 7ல் கிட்டத்தட்ட இதை ஃபுல்லாக நீங்கள் படித்தாலே உங்களால் மேக்ஸிமம் 3 வரைக்கும் அட்டன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். சரிங்களா, சரி. அப்போ மிச்சம் 2 அங்கங்கே பார்த்துட போகிறோம். என்ன பார்த்தா பெட்டராக இருக்கும், எப்படி பார்க்கணும் இல்லையா? ஏ முடிச்சாச்சு, பி முடிச்சாச்சு, எஃப் ஜி ஹச் இதோட வெயிட்டேஜே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் கன்ஃபார்மு. எப்படி 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ முடிச்சிருங்க. இயில் வந்து கம்ப்ளீட்டாக பட்ஜெட்டில் என்னென்ன பட்ஜெட் இருக்குது, ப்ரொடக்ஷன் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட், கேஷ் பட்ஜெட், இந்த 3 பட்ஜெட்டுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ப்ரொடக்ஷன், கேஷ், ஃப்ளெக்சிபிள், இந்த 3 முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் நீங்கள் என்னென்ன பட்ஜெட் இருக்கோ அதை பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 3 இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பட்ஜெட் தான். ஓகே, செக்ஷன் இ எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரிட்டிக்கல் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் செகண்ட், அது மேட்டரே கிடையாது. சம்மு தான் நமக்கு மெயின். செக்ஷன் இயில் சம்மு தான் மெயின். ஓகே, சம் அண்ட் ஒன் வேர்டு தான் மெயின். ஓகே, ஸோ அதனால் செக்ஷன் இ முடிச்சிருங்க. அதை முடிச்சதுக்கப்புறம் செக்ஷன் டி வாங்க. செக்ஷன் டிலையும் அதே தான், சம்மு ஒன் வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்ட் நமக்கு இருக்க போது கன்ஃபார்மாக. ஓகே, அதனால் நல்லா புரிஞ்சு பக்காவாக பாருங்கள். செக்ஷன் டி வேரியன்ஸ் அனாலிசிஸ் எப்படினாலும் இருக்கலாம். மெட்டீரியல், லேபர், சேல்ஸு, ப்ராஃபிட்டு, ஃபிக்ஸட் ஓவர் ஹெட், வேரியபிள் ஓவர் ஹெட், அதில் எதுனாலும் இருக்கலாம். எல்லாமே கிளியராக புரிஞ்சு பார்த்துக்கோங்க. எப்படினாலும் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபார்முலா மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த ஆர்டரில் நான் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மார்க் கிடச்சிருக்கு, கரெக்டாக 70 மார்க். இப்போதைக்கு நம்ம வந்து 70 மார்க் பார்த்துட்டோம். ஓகே, இந்த 70 மார்க் பார்த்துட்டு செக்ஷன் சியை இன்கேஸ் நீங்கள் டச்சே பண்ணலை ப்ரோ, இது வந்து லாஸ்ட் மினிட்ல இருக்கேன், என்னால் செக்ஷன் சி டச் பண்ண டைமே இல்லை ப்ரோ அப்படின்னா கூட, இப்போ நான் சொன்ன டாபிக் நீங்கள் பார்த்துட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா கூட உங்களால் கண்டிப்பாக 50 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். 70 மார்க்குக்கு படிச்சுட்டு போகிறோம், 50 மார்க் வாங்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது லெவலில் இருக்குது. நான் நார்மலாக சொல்கிறேன் 15, அதை விட அதிகமாக வரலாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது பேஸ் பண்ணியிருக்கு. செக்ஷன் சி விடுங்கன்னு நான் இப்போ சொல்லலை. நான் சொன்னது ஒரு ஆர்டரில் கொண்டு போயிட்டுருக்கேன். லாஸ்ட் மினிட்ல வந்து இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, நல்லா போயிட்டுருக்கோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷன் ஏலேருந்து இ வரைக்கும் படிச்சிருப்பாங்க, எஃப்ஜிஹெச் விட்டுருவாங்க. அந்த எஃப்ஜிஹெச் மெயினில் அதை போய் விட்டுட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி படித்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, எப்பயுமே செக்ஷன் ஏ, பி, எஃப், ஜி, ஹச், இ, டி கடைசியாக டைமிங் இருக்கும்போது நம்ம வந்து சி பார்க்கணும். இப்போ சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்முலாவை நல்லா வச்சு கிளியராக பார்த்துக்கோங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கிற ஒரு டாபிக் வேறு வந்து நமக்கு இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் சம்முக்கு விட்டுட்டு போனாலும் அட்லீஸ்ட் ஒன் வேர்டு காஷ் பார்த்துட்டு போங்க. அதுதான் என்னோடய பர்சனல் அட்வைஸ். இப்போ என்னென்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது இருக்குது. அதாவது இஃப் இன்கேஸ் வந்து நான் மார்ஜினல் காஸ்டிங் விட்டு போனேன்னா என்னால் வந்து எக்ஸாமில் 7க்கு 5 அட்டன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஆமாம், செக்ஷன் சிஏ இன்கேஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா மிச்சம் எல்லா டாப்பிக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். நான் சொல்கிறத நல்லா வச்சுக்கணும், ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். ஒரு கான்செப்ட் கூட மிஸ் ஆகாமல் அவ்வளோ கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியராக தெளிவாக அவ்வளோ இது கேட்டால் இது, இப்போ வேரியன்ஸ் அனாலிசிஸ்னா இதுனா இது அப்படின்னு சொல்லி கிளியராக வச்சுருந்தீங்கன்னா 7 கொடுத்து 5 தாராளமாக அட்டன் பண்ணலாம். அந்த 2 விடுறது வந்து நீங்கள் மேபி மார்ஜினல் காஸ்டிங் விடலாம்ல, எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. ஓகே, சீரியஸ்லி நான் சொல்கிறேன். ஆனால் மிச்சம் எல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், அதுதான் மெயின். இப்போ நீங்கள் விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்ல, விட்டால் இதை பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் தான் இப்போது இது பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அப்படிங்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுல்ல. இந்த ஆர்டரில் படிங்க, இதை விடணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த இது நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன். ஓகே, ஆனால் கண்டிப்பாக 100% இந்த ஆர்டர் தான் நீங்கள் எஃபோர்ட் போட்டு ஆகணும். வேறு ஆர்டர் பண்ணுறது வந்துச்சுன்னா வேண்டாம், இந்த ஆர்டரில் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் 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 பெஸ்ட்.
ஃபார்முலாவை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மெட்டை நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட்னா ஃபார்மெட்டு, வேரியன்ஸ் அனாலிசிஸ்க்குலாம் ஃபார்முலா, எல்லாமே இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். உங்களால் கண்டிப்பாக 40 மார்க் வாங்குறது ஈஸி. இன்னும் நல்லா ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு செம எஃபோர்ட் போடும்போது 65லேருந்து 70 மார்க்ஸ் வரை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் பொறுத்த மட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, செக்ஷன் ஏக்கு கண்டிப்பாக படிக்கணும், செக்ஷன் ஜிக்கு கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? செக்ஷன் டிக்கு, இக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். தியரிட்டிக்கல்னு எடுத்திங்கன்னா இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன் வேர்டு கம்பல்சரி எல்லா சாப்டர்ஸ் பார்த்தே ஆகணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.